வணக்கம் உறவுகளே. ஓஷோவின் தியானம் என்பது என்ன என்ற நூலிலிருந்து இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. தியானம் என்பது விளையாடும் தன்மை. மனம் சம்பந்தப்பட்ட எதுவுமே தியானம் அல்ல. மனதிற்கு அப்பாற்பட்ட ஒன்றே தியானம். தியானத்தை குறித்து விளையாட்டு தன்மையாக இருப்பதே அதை நோக்கிய முதல் அடியாகும். அப்போது நீங்கள் விளையாட்டு தன்மையிலேயே இருந்தால் மனதினால் உங்கள் தியானத்தை கலைக்க முடியாது. இல்லாவிட்டால் உங்கள் மனமானது தியானத்தையும் ஒரு அகங்கார உலாவாகவே மாற்றிவிடும். அது உங்களை மிகவும் அலட்டிக்கொள்ள செய்துவிடும். நீங்கள் இவ்வாறு நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள், நான் மகா தியானியாக்கும், மற்றவர்களை விட நான் புனிதன், உலகம் முழுவதும் லௌகீகமாகவே இருக்கிறது, நானே ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நற்குணவானாக இருக்கிறேன் என்று நினைப்பீர்கள். ஆயிரக்கணக்கான புனிதர்கள், ஒழுக்கவாதிகள், ஆச்சார சீலர்கள் எனப்பட்டோருக்கு இதுதான் நடந்திருக்கிறது. அவர்கள் அகங்காரத்தின் ஆணவ ஆட்டங்களையே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நுட்பமான அகங்கார ஆட்டங்கள் அவை. எனவேதான் மிக தொடக்கத்திலேயே அதை வேரோடு களைந்துவிட நான் விரும்புகிறேன். தியானம் செய்யும் போது விளையாட்டு தன்மையாகவே இருங்கள். பாட வேண்டிய ஒரு பாடல் அது, ஆட வேண்டிய ஒரு ஆடல் அது. அதை வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தியானத்தை குறித்து விளையாட்டுத்தன்மையாக நீங்கள் இருக்க முடிந்தால் தியானமானது உங்களுக்குள் வியக்கத்தக்க அளவில் பெருகும். ஆனால் நீங்கள் எந்த இலக்கின் மீதும் பேராசை கொள்ளக்கூடாது. வெறுமனே அமைதியாக உட்கார்ந்திருப்பதை ரசித்து அனுபவிக்கிறீர்கள். அமைதியாக உட்கார்ந்திருக்கும் அச்செயலிலேயே ஆனந்தம் அடைகிறீர்கள். ஏதாவது யோக சக்திகள், சித்திகள், அற்புதங்களுக்காக நீங்கள் ஏங்குவதே இல்லை. அதெல்லாம் அபத்தம். அதே பழைய அபத்தம். அதே பழைய ஆணவத்தின் ஆட்டமே புதிய சொற்களுடன் புதிய தளத்தில் ஆடப்படுகிறது. வாழ்க்கையை அது வருகின்ற விதத்திலேயே ஒரு பிரபஞ்ச வேடிக்கையாக கொள்ள வேண்டும். அப்போது திடீரென நீங்கள் இலக்கமடைந்து தளர்கிறீர்கள். ஏனென்றால் அங்கே இறுக்கம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த தளர்விலேயே உங்களுக்குள் ஒன்று மாற தொடங்குகிறது. ஒரு புரட்சிகரமான மாற்றம், ஒரு பரிபூரண மாற்றம் நிகழ்கிறது. வாழ்வின் மிகச் சிறிய விஷயங்களும் புது அர்த்தம், புதிய முக்கியத்துவம் பெற தொடங்குகின்றன. அதற்கு பின் எதுவுமே அற்பமல்ல. ஒவ்வொன்றுமே ஒரு புதிய சுவை, ஒரு புதிய வெளிச்சம் பெற்று துலங்குகிறது. எல்லா இடத்திலும் ஒருவித தெய்வீக தன்மையை நாம் உணரத் தொடங்குகின்றோம். இதில் எவருமே கிறிஸ்தவராகவோ ஆவதில்லை, இந்துவாகவோ ஆவதில்லை, முகமதியராகவோ ஆவதில்லை. வாழ்க்கையை நேசிக்கும் அன்பராக மாத்திரமே ஆகிறார்கள். வாழ்வை எப்படி மகிழ்வுடன் கொண்டாடுவது என்னும் ஒரு விஷயத்தை மட்டுமே
அவர் கற்றுக்கொள்கிறார். ஆனால் வாழ்க்கையை களிப்புடன் கொண்டாடுவதே கடவுளை நோக்கிய வழிபாடு ஆகும். நடனமாடிக்கொண்டே கடவுளை நோக்கி செல்லுங்கள். சிரித்துக்கொண்டே கடவுளை நோக்கி செல்லுங்கள். பாடிக்கொண்டே கடவுளை நோக்கி செல்லுங்கள். நன்றி. தொடரும்.